அமெரிக்கா அல்லாத பிற நாட்டவர்களின் குழந்தைகள் அமெரிக்காவில் பிறந்தால் அந்த குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைப்பது தடை செய்யும் சட்ட உத்தரவில் அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இந்த சட்டம் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. பிப்ரவரி 19ஆம் தேதிக்குள் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும். இதனால் அதற்குள் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை பெற்றெடுப்பதில் அமெரிக்க வாழ் பிற நாட்டைச் சேர்ந்த தம்பதிகள் அவசரம் காட்டி வருகின்றனர். அமெரிக்க அதிபராக பதவியேற்றது முதல் அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் டிரம்ப். அதில் அமெரிக்க வாழ் இந்தியர்களை மிகவும் பாதித்த ஒன்று பிறப்புரிமை அடிப்படையில் இனி யாரும் அமெரிக்க குடியுரிமையை பெற முடியாது என்ற அறிவிப்புதான். இந்த உத்தரவின் மூலம் பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறகு அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை இல்லாத வெளிநாட்டு பெற்றோர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு இனி அங்கு குடியுரிமை கிடையாது என்பதுதான். இதனால் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் யாரேனும் ஒருவர் நிரந்தர குடியுரிமை பெற்றிருந்தால் மட்டுமே அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படும். இந்நிலையில் புதிய சட்டம் அமலுக்கு வரும் பிப்ரவரி 19ஆம் தேதிக்குள் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும் என்பதால் அதற்குள் அறுவை சிகிச்சை மூலம் கருவில் இருக்கும் குழந்தையை பெற்றெடுப்பதில் அமெரிக்க வாழ் இந்திய தம்பதிகள் அவசரம் காட்டி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.